குடும்பத்தினர், சிஸ்டர் ராத்னா தெரேசா, ரெஜினா பென்ஸ் குடும்பத்தினர், வினோத் மேரி குடும்பத்தினர், ஹரிதா குடும்பத்தினர், வேளாங்கண்ணி ரெஜினா குடும்பத்தினர், ஈசுதாஸ் அம்லோருப்போ மேரி குடும்பத்தினர், சிறப்பு கருத்துகளுக்காக அமிர்தராஜ் குடும்பத்தினர், மரித்த ஆன்மாக்களுக்காக, ரிச்சர்ட் தாஸ் அவர்களுடைய அண்ணலை பற்றிக்காக ஆகாஷ் பீட்டர் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தாஸ் லில்லி அவர்களுடைய அண்ணலை பற்றிக்காக பிண்டோ குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குளோரி சாந்தனா மேரி அவர்களுடைய அண்ணலை பற்றிக்காக பிண்டோ குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பெரியநாயகம் அவர்களுடைய அண்ணலை பற்றிக்காக ஜூலியஸ் அம்மு குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சவரியம்மா அவர்களுடைய அண்ணலை பற்றிக்காக மோசஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜோசப் தாமஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளின் விழாவின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி ஃபீஸ்ட். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஒரு விஷ் பண்ணிடுங்க. காலையிலேயே அதிகாலையில் நீங்கள் ஒரு விஷ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏனென்றால் அன்னை மரியாள் இருக்கின்ற இடம் இது. அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் அநேக நபர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற புனிதமான ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த காலை வேளையிலே அன்னை மரியாளுடைய இல்லத்தில் இருக்கின்ற நபர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்கின்றார்கள். அன்னை மரியாள் இருக்கின்ற இடம் கடவுளுடைய ஆசிரை பெறுகின்ற இடமாக இருக்கின்றது. கடவுளுடைய பலனை படுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. நம்முடைய கருத்துக்கள் நிறைவேறுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த புனிதமான இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம்.
இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைத்து கருத்துக்களை இறைவனிடம் அர்ப்பணிப்போம். அன்னை மரியாளின் பரிந்துரை மன்றாட்டின் வழியாக இந்த திருப்பலியில் நாம் பங்கு கொள்வோம். அன்னை மரியாள் நம்மை வழிநடத்துவார். அன்னை மரியாள் நமக்காக ஜெபிப்பார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரை மன்றாட்டில் நம்முடைய அனைத்து தேவைகளை கடவுளிடமிருந்து பெற்றுக் கொடுப்பார். அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இன்றைய இந்த திருவழி பாடத்தில் நாம் பங்கு கொள்வோம். இப்பொழுது இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள நம்மையே நாம் தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உலகமும் கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோடு அமைதியாகுக. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவன் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை எண்ணரும். தந்தை வலப்பக்கமே இருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவியை புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் இந்த விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உன் ஒளி விடியல் போல்
எழும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது: பசித்திருப்போருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழியை தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாத பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி.
சுமந்திடும் அன்பு கல்வாரி வரையில் சுமந்திடும் அன்பு மாறாத அன்பு சுவைத்திடும் அன்பு கல்வாரி வரையில் சுமந்திடும் அன்பு அழகு அம்மா உன்னை காண அன்போடு ஓடி வந்தேன் என் தாயின் அழகு முகம் கண்டு அன்போடு பாடி நின்றேன். அருள் மிக பெற்றவரே ஆண்டவரும் உடனே இது எப்படியாகும் என்றால் நிகழ்ந்ததும் உம்மாலே அருள்மிகு பெற்றவரே ஆண்டவரும் உடனே இது எப்படியாகும் என்றால் நிகழ்ந்தது உம்மாலே. நான் அடிமை என்றால் அது நிகழட்டும் என்றார் வயிற்றினில் சுமந்தார் மடியிலும் சுமந்தார் அடிமை என்றால் அது நிகழட்டும் என்றால் வயிற்றினில் சுமந்தாய் மடியிலும் சுமந்தாய் அழகு அம்மா உன்னை காண அன்போடு ஓடி வந்தேன் என் தாயின் அழகு முகம் கண்டு அன்போடு பாடி நின்றேன். அழகு அம்மா உன்னை காண அன்போடு ஓடி வந்தேன் என் தாயின் அழகு முகம் கண்டு அன்போடு பாடி நின்றேன். தாயே நீ வாழ்க பஞ்சமே நீ வாழ்க இனிமையே நீ வாழ்க வாழ்க அரசியே வாழ்க தாயே நீ வாழ்க தஞ்சமே நீ வாழ்க இனிமையே நீ வாழ்க வாழ்க அரசியே வாழ்க. அழகு அம்மா உன்னை காண அன்போடு ஓடி வந்தேன் என் தாயின் அழகு முகம் கண்டு அன்போடு பாடி நின்றேன். இரண்டாம் வாசகம். கடவுளை பற்றிய மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான்
உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. hallelujah, Hallelujah. hallelujah. Hallelujah, Hallelujah. கருணீரை மறியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீ பேறு பெற்றவளே, வாழ்க மறியே நீ வாழ்க. Hallelujah, 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 Hallelujah. hallelujah, Hallelujah. hallelujah, Hallelujah. hallelujah, hallelujah. ஆண்டவர் அவளோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உப்புள்ளதாக முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீது வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர்கள் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். எங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் மண் உலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். நீங்கள் உலகிற்கு உப்பு போல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஒளி போல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாய் இருக்கிறீர்கள் என்றால் நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதே போல் சுவை தருகின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும், ஒளி தருகின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் நற்செய்தியின் குறிக்கோளாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் விழாவில் கலந்து கொள்கின்ற நாம் அனைவரும் அன்னை மரியாள் கூட ஒளி தருகின்ற ஒரு தாயாக, சுவை தருகின்ற ஒரு தாயாக நம் அனைவரையும் இந்த நாளில் வரவேற்றிருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எப்படி ஒளியாய் இருக்கின்றார், அன்னை மரியாள் எப்படி சுவை தருகின்ற தாயாக இருக்கின்றார்
எப்படி உப்பு போல் உப்பாக இருக்கின்றார், ஒளியாய் இருக்கின்றார் என்பதை நாம் தியானிக்க முன்வருவோம். லூர்து நகருக்கு சென்ற பொழுது அங்கிருக்கின்ற ஆலயத்தை நாம் சந்தித்தோம். அந்த ஆலயத்தை சந்தித்த பொழுது பெசிலிக்கா இருக்கின்றது, எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். மிக ஒரு சந்தோஷமாக இருந்தது, மிக சந்தோஷமாக இருந்தது. அன்னை மரியாள் அங்கே பர்னடெத் என்ற அந்த நபருக்கு காட்சி அளித்தார். இதுதான் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்பொழுது அந்த லூர்து நகரத்தில் அங்கே ஒரு ப்ளூ லைன், ப்ளூ பெயிண்டில் வந்துட்டு ஒரு மார்க்கிங் இருந்தது. என்ன அதுன்னா, பர்னடெத் இருந்த இடம், இல்லம், அவருடைய வீடு, அதற்கு செல்வதற்கு பாதை. சரி, அதை போய் நாம் பார்த்தோம். அவருடைய வீடு எங்கே இருந்தது, எப்படி இருந்தார்கள், எங்கே வாழ்ந்தார்கள், இதையெல்லாம் நாம் பார்த்து மிக சந்தோஷம் அடைந்தோம். அதன் பிறகு சிலர் சொன்னார்கள், பர்னடெத் அவருடைய உடல் அழியவில்லை, அப்படியே இருக்கின்றது. ஆனால் அவர் இங்கே வைத்திருந்த அவருடைய உடலை இங்கிருந்து ஒரு 600 கிலோமீட்டர் நெவர்ஸ் என்கின்ற இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். அந்த இடத்தை எப்படியாவது நாம் போய் பார்க்க வேண்டும் என்று பயணத்தை துவங்கினோம். 600 கிலோமீட்டர் சென்றோம். அந்த இடத்திற்கு போகும் பொழுது அந்த இடம் யாருமே இல்லாத ஒரு இடமாக இருந்தது. நபர்கள் அத்தனை பேர் இல்லை. லூர்து நகரில் அனைத்து நபர்கள் இருக்கின்றார்கள், பயணிகள் இருக்கின்றார்கள், நிறைய பேர் அங்கு திருப்பலிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த நெவர்ஸ் என்கின்ற இடம் யாருமே இல்லாத ஒரு இடமாக இருந்தது. நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன், இது ஏதோ தெரியாத ஒரு இடத்திற்கு வந்துட்டுமா. இருந்தாலும் சென்று நாம் பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருந்தது. அந்த சின்ன ஆலயத்தில் நாம் போகும் பொழுது ஒரு அழகான ஒரு நறுமணம், ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் அந்த இடத்திற்கு போகும் பொழுது அங்கே அந்த ஆலயத்தில் பர்னடெத் அம்மாவுடைய உடலை வைத்திருக்கின்றார்கள். இந்த பர்னடெத் அம்மாவுடைய உடல் எப்படி இருந்தது என்றால், நன்றாக இப்போ அதிகாலையில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா, நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ், அதை விட இன்னும் அழகாக அவருடைய முகம் மலர்ந்து இருந்தது. மகிழ்ச்சியாக இருந்தது அவங்களை பார்க்குறப்போ. அப்போ அவங்க ஒரு இடத்தில் எழுதி வைத்திருந்தார்கள், இந்த பர்னடெத் அம்மா இவர்களை அவர்கள் இறந்தவுடன் புதைத்திருந்தார்கள். 46 ஆண்டுகள் மண்ணில் இருந்தது. 46 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த உடலை மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆஃப்டர் 46 இயர்ஸ், 46 ஆண்டுகள் ஆன பிறகு எடுத்த உடல் அழியாமல் அழகாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு முகமாக இருந்தது. ஏனென்றால் அன்னை மரியாளுடைய காட்சியை கண்ட தாய் இந்த பர்னடெத். 46 ஆண்டுகள் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி மண்ணுள்ள 46 ஆண்டு. இப்போல்லாம் அந்த கல்பலி விஷயமா நிறைய பேர் வராங்க. வந்துட்டு நம்ம ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு ஃபாதர், 5 வருஷம் ஆயிடுச்சு ஃபாதர், அதுலேயே தான் நம்ம மண் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ள உடல் அழிஞ்சிருது. இவங்க 46 ஆண்டுகள் ஆன பிறகு கூட அந்த உடல் அழியாமல் இருந்தது. அப்படியே ஒரு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு உடலாக இருந்தது. அப்போ நாம் அங்கே கேட்டோம், இந்த பர்னடெத் அம்மாவுக்கு இந்த லூர்து நகரில் அன்னை காட்சி கொடுத்து அவர்களுக்கு நான் தான் அவலோற்பவி என்ற ஒரு வாக்கை கொடுத்தார். இந்த பர்னடெத் அவர்கள் இந்த இடத்திற்கு அன்னை மரியாளை சந்திக்கத்தான் எல்லா மக்கள் வர வேண்டும், நான் இங்கே இருக்கக்கூடாது, வேறு ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாளை தேடித்தான் எல்லா ஜனங்கள் இங்கே வர வேண்டும் என்று அவர் சொன்னதற்கு தான் அவருடைய உடலை அந்த நெவர்ஸ் என்கின்ற அந்த இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். 150 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, 175 ஆண்டுகள். இன்னும் கூட அவருடைய உடல் அழியாமல், ஒரு சின்ன ஒரு கீறல் கூட இல்லை. அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த முகத்தை பார்ப்பதற்கு. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் யார்? எப்படி சுவை தருகின்ற தாயாக இருக்கின்றார், ஒளி தருகின்ற தாயாக இருக்கின்றார்.
இதை நாம் பார்த்தோம் என்றால் இன்றைய முதல் வாசகத்தில் 4 மிக முக்கியமான ஒரு கருத்து. எசாயா நூலில் இருக்கின்ற இந்த வாக்குகள் உணவு தர வேண்டும், உபவாசத்திற்கு பதிலாக நீ பிறருக்கு உணவு தருகின்ற நபராக இருக்க வேண்டும், உடை தருகின்ற நபராக இருக்க வேண்டும், இல்லத்தை தருகின்ற நபராக இருக்க வேண்டும், பிற இனத்தாருக்கு நீ செயலில் உன்னுடைய நம்பிக்கையை வளர்க்கின்ற நபராக இருக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் அழைக்கின்றது. எப்படி நாம் உபவாசம் செய்கின்றோம்? தன்னையை தான் தாழ்த்தி கொள்வது மட்டுமல்ல, பிறருக்கு நீர் உணவை தருகின்ற நபராக இரு, உடையை தருகின்ற நபராக இரு, இல்லத்தை தருகின்ற நபராக இரு, செயலில் உன்னுடைய நம்பிக்கையை வளர்க்கின்ற நபராக இரு. இது அனைத்தும் அன்னை மரியாளில் நாம் பார்க்கின்றோம். உடையை தருகின்ற, உணவை தருகின்ற, நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்கின்ற, நமக்காக பரிந்துரை மன்றாட்டில் ஜெபிக்கின்ற தாயாக இருப்பவர் தான் அன்னை மரியாள். அதே போல் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கூறுவது போல உப்பாக இருங்கள். உப்பு என்பது சுவை தருகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. இந்த சுவை தருகின்ற பொருள் எப்படி? அன்னை மரியாளுடைய வாழ்வில் நாம் பார்க்கும் பொழுது இந்த நாவு தான் அந்த சுவையை அனுபவிக்கின்றது, இந்த நாவு. ஆகையால் இந்த நாவை பற்றி நாம் சிந்திப்போம். அன்னை மரியாளையும் இந்த சுவை தருகின்ற உப்பு அந்த நாவின் வழியாக தான் நாம் சுவையை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த அன்னை மரியாள் எதையெல்லாம் பேசினார்கள், எப்படி சுவை தருகின்ற ஒரு தாயாக இருந்தார்கள்? அன்னை மரியாளுடைய முதல் வாக்குகள், இதோ நான் அடிமை, கடவுளுக்கு அடிமை என்று தன்னையை தாழ்த்தி அர்ப்பணித்த தாய் தான் இந்த அன்னை மரியாள். ஆகையால் அவர்கள் உயர்த்தப்படுத்தி இருக்கின்றார்கள். தன்னுடைய நாவின் வழியாக தன்னையே அர்ப்பணித்த தாய் தான் இந்த அன்னை மரியாள். அதே அன்னை மரியாள் யோசேப்புக்கு முதல் இடத்தை கொடுத்த நபராக இருக்கின்றார்கள். இயேசுவை தேடிக்கொண்டு வரும் பொழுது தேடிய ஒரு நபர், இயேசுவை தேடினார்கள். இயேசுவை பார்த்து, இதோ உன்னுடைய தந்தை யோசேப்பும் நானும் அவரை தேடிக்கொண்டிருந்தோமே என்று கேட்ட ஒரு நாவாக இருக்கின்றது. அப்படி என்றால் தேடுகின்ற ஒரு நாவாக இருந்தது. மூன்றாவதாக அன்னை மரியாள் கானா அந்த திருமணத்தில் இருக்கும் பொழுது, இதோ இவர்களுக்கு அந்த திராட்சை ரசம் குறைவாக இருக்கின்றது என்று பரிந்துரை மன்றாட்டின் வழியாக பேசிய நாவாக இருக்கின்றது. நமக்காக பேசிய நாவாக இருக்கின்றது. நான்காவதாக இயேசு சொன்னதை கேட்ட பிறகு அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று நம் அனைவருக்கும் நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒரு நாவாக இருக்கின்றது. ஐந்தாவதாக இயேசுவை சிலுவை அடியில் சந்தித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்ன அந்த இயேசு, இதோ அன்னை மரியாளுடைய அந்த மௌனமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் அன்னை மரியாளுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அதே போல அன்னை மரியாள் தொடர்ந்து இயேசுடைய எல்லா பணியிலும் கூடவே இருந்த தாயாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய நாம் எப்படி இருக்கின்றது? சில விஷயங்களை நாம் பார்த்தோம் என்றால், இந்த நாவு பற்றி நாம் பேசினோம் என்றால் சில கருத்துக்கள், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ். ஆண்களுக்கு தான் பெரிய நாக்கு இருக்கா, 3.86 இன்ச்சஸ். பெண்களுக்கு 2.76 இன்ச்சஸ். ஆனால் யார் அதிகமாக பேசுறது உங்களுக்கே தெரியும். அதிகமாக பேசுறது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதே போல லாங்கஸ்ட் டங், பெரிய டங் யாருக்கு இருக்கு? நாவு. ப்ளூவேலுக்கு தான் இது பெரிய டங் இருக்கு, பெரிய ஒரு நாக்கு. இந்த நாக்கு வழியாக 10,000 விதமான சுவையை நாம் அறிந்து கொள்ள முடியுமா? சின்ன ஒரு பீஸ் தான் பாருங்க, ஆனால் 10,000 விதமான சுவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாவை எப்படி வேணும் என்றால் திருப்பலாம், எப்படி வேணும்னா திருப்பலாம். அதை தான் சொல்றாரு யாகப்பர். இப்பதான் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் போய் அவர்கள் பற்றி தப்பாக பேசுவார்கள். ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு, பூசம் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க சாக்ரிஸ்டியில், ஃபாதர் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபாதர், ரொம்ப நல்லா பேசுனீங்க, நல்லா அப்படியே கேட்டுட்டே போல இருந்தது. அவருக்கு ஒரு சந்தோஷம், ஃபாதருக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நல்லா சொல்லிட்டு இருக்காங்களே, புகழ்ந்துருக்காங்களே. அதே நேரத்தில் அங்கே தான் உதேசி இப்படி வந்தார். உதேசியார் அவர்கிட்ட, என்ன சவுண்ட் சிஸ்டம்யா,
ஒரு வார்த்தை கூட கேட்க முடியல. பாருங்க, நாக்கை எப்படி 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 திருப்புறோம். நம்ம முன்னதான் அப்படியே நன்றாக பேசுகிறோம், அதே நாவில் அந்த நபரை பற்றி நாம் கெடுதலாக நாம் பேசுகின்றோம். ஆனால் அந்த அன்னை மரியாள் அப்படி இருக்கவில்லை. அந்த அன்னை மரியாள் எப்பொழுதுமே நல்லதான ஒரு விஷயங்களை தான் அவர் பேசினார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாவு ரெண்டு பக்கமே ஜாயிண்ட் இல்லை. அதை பிடிச்சி ஒரே ஒரு இப்படி இழுத்துட்டா வந்துடும். ட்ரை பண்ணாதேங்க. இப்படி சொல்லிட்டார் ஃபாதரு, இந்த அம்மா ரொம்ப பேசிட்டு இருப்பாங்க, நான் பிடிச்சி ஒரே இழுத்துடலான்னு. ஆனால் ரெண்டு பக்கமே எங்கேயுமே ஜாயிண்ட் இல்லை. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு பீஸு தான். ஆனால் எத்தனை வகையான வேலைகளை இது செய்கின்றது என்று நாம் தியானித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த சின்ன ஒரு நாவை வைத்து சுவையை நாம் கண்டுபிடிக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் பேசிய சில வார்த்தைகள் அவருடைய வாழ்வை சுட்டி காட்டுகின்றது. சுவை தருகின்ற தாய், நமக்காக ஜெபிக்கின்ற தாய், தன்னையே அர்ப்பணித்த தாய், நம் அனைவருக்கும் ஜெபிக்கின்ற ஒரு தாய், இயேசுவினுடைய பணியில் துணையாக நின்ற தாய். இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன நாவு தான் அன்னை மரியாளுடைய நாவாக இருக்கின்றது. அதே போல நாம் ஒளி தருகின்ற விஷயம் என்றால் கண்கள் பற்றி ஒரு 2 நிமிடம் தியானிப்போம். கண்கள் பற்றி சில விஷயங்கள் இருக்கின்றது. ஏன்னா இது கண்கள் பற்றி சில விஷயங்கள். பிறந்த குழந்தைக்கு கண்ணீர் வராதா? அழோ சவுண்டு வரும், ஆனால் கண்ணீர் வராது. 3 வாரம் கிட்ட தண்ணியே வராதான். நம்மளை பார்த்து தான் 3 வாரத்துக்கு பிறகு அது தடுக்க முடியாமல் தண்ணி வந்துடும். ஆகையால் பிறந்த குழந்தைக்கு அந்த தண்ணீர் வருவது கிடையாது. ஆஃப் ஆஃப் த பிரெயின் வேலை செய்யணுமா? கண்ணு வேலை செய்யணும்னா ஆஃப் ஆஃப் த பிரெயின் இட் ஷுட் ஒர்க். நாம் ஒரு நிமிடத்திற்கு 12 முறை கண்ணை இப்படி நம்ம செய்கிறோம். வி பிளிங்க் 14,280 தடவை ஒரு நாளைக்கு. சில பேர் நிறைய நேரம் தூங்கினாங்கன்னா குறைவாயிடாது. வருஷத்துக்கு 5 லட்சம் முறை கண்ணை இப்படி நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். இருந்தாலும் அந்த பார்வையிலே எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறோம். கண்ணு மிக சீக்கிரத்தில் குணமாக்குகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றது. இந்த கண்ணை திறந்து வைத்து நாம் தும்ப முடியாது. வி கான்ட் ஸ்னீஸ். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே தும்பும் பொழுது கண்ணை மூடிடுறோம். தும்புறப்போ கண் மூடிடுறோம். ஏன்? தவறான விஷயம் வேறுமை பற்றி வரப்போ தண்ணியை நான் கண் மூடிடுறேன். நான் கண்ணை மூடுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் பார்த்த விஷயங்கள் என்ன? எங்கே குறைவாக இருந்ததோ அங்கே நிறைவு செய்கின்ற விஷயத்தை தான் அன்னை மரியாள் பார்த்தார்கள். எங்கே எதுவுமே முடியாது என்று நினைத்தார்களோ அந்த இடத்தில் நிறைவு செய்கின்ற ஒரு தாயாக அன்னை மரியாள் இருந்தார். அதே போல இயேசுடைய செயல்களில் எதையெல்லாம் நாம் செய்ய முடியும் என்று தெரிந்து கொண்டிருக்கின்ற தாயாகத்தான் அவர் இருந்தார். ஆகையால் தான் ஒளியாக இருக்கின்றார். அவருடைய வாழ்வு ஒரு ஒளி தருகின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றது. மாணவர்களே, இந்த ஒளியில் வாழ்கின்ற ஒரு கருத்துகள் மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. கடவுளுடைய கண் பார்வை கூட நன்றாக இருந்த கண் பார்வை. ஆகையால் தான் ஒவ்வொன்றையும் அவர் உருவாக்கிய பொழுது அது நன்றாக இருந்தது. இட் வாஸ் குட். ஈவினிங் கேம் அண்ட் மார்னிங் கேம். தட் வாஸ் ஃபர்ஸ்ட் டே. முதல் நாள் எல்லாம் நன்றாக இருந்தது. மனிதரை உருவாக்கும் பொழுது இது மிகவும் நன்றாக இருந்தது. இட் வாஸ் வெரி குட். ஆகையால் தான் நாம் அனைவரும் மிகவும் நன்றாக இருக்கின்ற ஒரு கருவியாக இருக்கின்றோம் கடவுளுடைய பார்வையில். ஆனால் 6 அதிகாரம் ஆன பிறகு ஆதியாகமத்தில் 6வது அதிகாரத்தில் கடவுள் அதே மனிதரை பார்த்து இவர்களை ஏன் தான் நான் உருவாக்கினேனோ என்று அவர் வருத்தப்படுகின்றார். ஆகையால் தான் அந்த அழிவு வருகின்றது நம்முடைய பாவத்திலிருந்து. அதே போல நாம் கண்ணை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், ஏவாளுடைய கண் அது பார்த்தது, ஆசைப்பட்டது, பாவத்தில் விழுந்தது. ஆபேலுடைய கண் அவன் பார்த்தான், நன்றான ஒரு அந்த ஆட்டை அவர் அர்ப்பணித்தான். தாவீதுடைய கண் தவறானதை பார்த்தான், அவன் பாவத்தில் விழுந்தான்.
அதே போல நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய கண் உன்னுடைய முழு உடலுக்கு ஒளியை தருகின்றது. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உன்னுடைய வலது கண் உனக்கு அதை தவறு செய்கின்ற ஒரு கருவியாக இருந்தால் அதை எரிந்துவிடு என்று கடவுள் நம் அனைவருக்கும் கற்பித்து வருகின்றார். நம்முடைய கண்களை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒளியின் மக்களாக நாம் வாழ்வோம். அன்னை மரியாள் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த ஒளியில் வாழ்வது நாம் அதை மிக முக்கியமாக சிந்திக்கின்ற ஒரு கருவியாக இருக்கின்றது. ஒளியில் ஈஸியாக வாழ முடியாது. ஒருவன் வந்துட்டு இந்த மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாம்பழம் வாங்கி வந்தான். மாம்பழம் வாங்கி வந்துட்டு அன்னைக்கு இரவு உணவு ஆன பிறகு அதை அப்படியே கட் பண்ணுறப்போ உள்ளேருந்து ஒரு ஃப்ரெண்டு வெளியே வந்தது. ஏன்னா இது ஆசையாக இந்த மாம்பழம் எடுத்தால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் கரண்ட்டும் போயிடுச்சு. என்ன பண்ணா போய் கேண்டில் எடுத்துன்னு வந்து வைத்து அந்த கேண்டில் வச்சுட்டு இன்னொரு மாம்பழம் எடுத்துகிட்டு இப்படியும் கட் பண்ணோன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துடுச்சு. என்னடா இது, 2வது பழக்குள்ள இப்படி ஆகிட்டு 3வது 4வது 5வது பழம் 6வது பழம் வச்சுட்டு இருக்கும். எப்படியாவது இந்த மாம்பழம் சாப்பிடணுன்ட்டு இந்த மாம்பழத்தை இப்படி வச்சுட்டு இருக்கோம். கேண்டில் பார்க்குறோம், இந்த ஒளியில் மாம்பழத்தை பார்க்குறோம், கேண்டில் பார்க்குறோம். என்ன பண்ணால் இந்த கேண்டில் உப்புன்னு இந்த கேண்டில் ஆஃப் பண்ணிவிட்டு மாம்பழத்தை அப்படியே சாப்பிடும். அன்பார்ந்தவர்களே, ஒளியில் வாழ்வது மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் வெளிப்படையாக நன்றாக இருக்க வேண்டும், நேர்மையானவராக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஒளி தருகின்ற நபராக இருக்க முடியும். ஆகையால் இந்த திருப்பலியில் நாம் அன்னை மரியாளின் வழியாக நாம் ஜெபிப்போம். உப்பாக இருக்கின்ற அன்னை மரியாள், ஒளி தருகின்ற வாழ்வை நடத்தி சென்ற அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் ஜெபிப்பார். நம்முடைய வாழ்வு கூட ஒளிமயமான வாழ்வாக, சுவை தருகின்ற வாழ்வாக இருக்க நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த ஆகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்துவின் அதிகாரத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் வாழ நம்மை அழைத்துள்ளார். அத்தகையதோர் சிறப்புமிக்க வாழ்வு வாழ விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். பேராயர், ஏழை ஆடையர்கள், குருக்கள் மற்றும் துறவினர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையாகிய இறை மக்களுக்கு ஒளியாகவும் உப்பாகவும் வாழவும், இறை மக்களை இறை நம்பிக்கையில் தளராமல் வாழ வழிநடத்த வேண்டிய ஞானத்தை அளித்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் மன்றாடும் போது எனக்கு
தங்கள் நாட்டு மக்களுக்காக தேவையான அடிப்படை வசதிகளை கிடைக்க வழி செய்யும் அனைவரையும் சமூக கண்ணோத்துடன் பார்க்கவும் உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் இறைவார்த்தை நிற்க ஒளியாகவும் உப்பாகவும் வாழ்ந்திட தியாகத்திலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். உடல் நோயினாலும் மன உளைச்சினாலும் ஆதரவுமின்றி வாழும் மக்கள் ஒருபொழுதும் மனம் தளராமல் இறைவனின் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பார் என்ற நம்பிக்கை அவரில் உள்ளங்களில் விதைத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். விண்ணக தந்தையே, இருள் சூழ்ந்த இவ்வுலகில் வாழும் நாங்கள் கேட்ட இம்மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆலய பீடம் அடைந்தேனாம், அர்ப்பண பொருளாய் மாற. மணியோசை கேட்கின்ற வேளை, இறையருள் நேரம் நின்றுணர்வே. ஆலய பீடம் அடைந்தேனாம், அர்ப்பண பொருளாய் மாற. வீரத்தில் எரியும் சிறு தீபமா, என்னையே நாளும் வர வந்தே. இதய தீபம் அணைந்திடாமல், எரிய உன்னதம் அமர்ந்தே. சகோதர சகோதரிகளே, உங்களுதுமான இப்பணியெல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாகிய அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை படிப்பொருள்களோடு உம்மகன் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாதையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடனெடுத்த கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உள்ளன விளங்க செய்தார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மையை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்களான ஆரோக்கியரா சதி, ஜோசப் சுசைநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நம் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரை தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனவு நன்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லி ஆன்மா நலமடையும். உன்முகம் பார்க்கின்றேன், நான் உன்முகம்
உன்முகம் காண்கின்றேன், நான் உன்முகம் காண்கின்றேன். இறைவா, என்னில் வா, எழுந்து வா, இறைவா. உணவாக எழுந்து வா, உயிரெங்கில் ஊட்டவா. உணவாக எழுந்து வா, உயிரெங்கில் ஊட்டவா. வருக வருக தேவா, எந்தன் உள்ள வருக தேவா. 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பங்கின் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் பங்கின் பெருவிழாவின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பர்களே, இன்று அருமையான ஒரு காலை திருப்பலி. இந்த திருவிழா திருப்பலியை, முதல் திருப்பலியை நிறைவேற்றியவர் அவர் தந்தை ஃபாதர் கிறிஸ்டபர் ஜெரால்ட் ஒயிட். நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு முகம். நம்முடைய அருட்தந்தை கிறிஸ்டபர் இவர்கள் நம்முடைய பெங்களூர் மறை மாவட்டத்தில் பேராலயம் புனித பிரான்சிஸ் செவேரியார் பேராலயத்தின் பங்கு தந்தையாக இருக்கிறார். கடந்த 6 வருடங்கள் இதற்கு முன்பாக வெட்டது அலசூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் பங்கு தந்தையாக பல வேலைகளை அவர் செய்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. வெட்டது அலசூருக்கு நாம் செல்லும் பொழுது ஃபாதர் அவரை பார்த்திருப்போம். வெட்டது அலசூர் முடிந்த உடனே பெங்களூர் உயர் மறை மாவட்டத்தின் பேராலயமான புனித பிரான்சிஸ் சேவியர் ஆலயத்திற்கு பிஷப் அவர்களை டிரான்ஸ்ஃபர் செய்தார். அப்படி என்றால் எவ்வளவோ பெரிய காரியங்கள் அங்கே செய்திருக்கிறார் என்பது தான் தெரிய வருகிறது. ஆகவே இது இன்றைய நாளில் உங்கள் அனைவரின் சார்பாக ஃபாதர் கிறிஸ்டபர் ஒயிட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மேலும் இந்த திருவிழா திருப்பலிக்கு உதவி செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மாலையிலே நான் நன்றி சொல்கிறேன். மிகவும் அழகாக பாடி இந்த திருப்பலியில் நம்மை ஜெபிக்க வைத்த நம்முடைய தமிழ் பாடகர் குழுவினர் எல்லா கொயர் மெம்பர்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ கொயர் மெம்பர்ஸ். அடுத்த திருப்பலி 7:15 மணிக்கு ஆரம்பமாகும். 8:30 மணிக்கு தமிழில் திருப்பலி. அதனைத் தொடர்ந்து 9:45 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 11 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி, 12:15 மணிக்கு எல்லா திருப்பயணிகளுக்கான சிறப்பு திருப்பலி, மாலை 5:15 மணிக்கு 3 மொழிகளில் திருப்பலி ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து தேர்பவனி நடைபெறும். எல்லோரும் தேர்பவனிக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 11ஆம் தேதி நாம் அன்னையின் பெருவிழாவை உலகளாவிய விதத்தில் நாம் கொண்டாடுகின்றோம், யூனிவர்சல் ஃபீஸ்ட். ஆகவே திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும் நவநாட்கள் திருப்பலி போல் நடைபெறும். காலை 11 மணிக்கும் திருப்பலிகள் நடைபெறும். கேண்டில்ஸ் மற்றும் பூக்கள், ஃப்ளவர்ஸ் பொருத்தனை செலுத்துவதற்கு அங்கே கொடி மரத்திற்கு பின்பாக இருக்கிறது. பொருத்தனை செலுத்துபவர்கள் ஆலயத்தின் உள்ளே சென்று பொருத்தனைகளை செலுத்தலாம். கேன்டீன் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கேன்டீன்ஸ் அங்கே வெளியில் கிரவுண்டில் இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த வளாகத்தை, கோவில் வளாகத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏதாவது வாங்கி சாப்பிட்டா தயவு செய்து டஸ்ட்பினில் போடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி நாம் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். ஆகவே வருகின்ற வாரத்தில் நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய வீடுகளில் இருக்கும் குருத்தோலைகளை, பழைய குருத்தோலைகளை எடுத்து வந்து ஆஃபீஸில் அருகிலே நீங்கள் வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலண்டியர்ஸ் இங்கே இருப்பார்கள். தயவுசெய்து வாலண்டியர்ஸ் அந்த வாலண்டியர்ஸ் செய்கின்ற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஒத்துழைத்து அவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை நீங்கள் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் வாலண்டியர்ஸ் இவர்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டிகளாக எங்கெங்கே நிற்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆகவே தயவுசெய்து அவர்களுக்கு ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி ஆதத்திற்காக எழுந்து நின்று கடவுளின் ஆசிரியை பெற்று இந்த திருவிழாவை நாம் தொடங்கி வைப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு திருப்பலியை நிறைவேற்ற வாய்ப்பை தந்த அருள் தந்தை மரிய லூயிஸ்
இவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவின் நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் பங்கேற்கும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. வாழ்க லூர்தன்னையே, வாழ்க 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 லூர்தன்னையே, வாழ்க. கலந்தவளே, அருளிறை மரியே லூர்தன்னையே, இரண்டரையின் வாழ்வில் கலந்தவளே, எங்கள் மகிழ்வின் காரணமே, எங்கள் மகிழ்வின் காரணமே, அன்னையே ஆறுதலே லூர்தன்னையே, அன்னையே ஆறுதலே லூர்தன்னையே, அருளிறை மரியே லூர்தன்னையே, இரண்டரையின் வாழ்வில் கலந்தவளே. தலைமுறை தலைமுறையாய் எம்மோடு வாழ்பவரே, எங்கள் உள்ளங்களை வென்றவளே. தலைமுறை தலைமுறையாய் எம்மோடு வாழ்பவரே, எங்கள் உள்ளங்களை வென்றவரே. உம்மை அன்றி வந்தோர் துறைகளை கரைபவரே, உன்பதம் சரணடைந்தோம், உயிர்களை காப்பவரே. உம்மை நாடினோர் சுமை தீரிடும் அன்னைகள் அன்னையே, அகிலம் போற்றும் தாய்மரியே, அன்னையேகள் அன்னையே, அகிலம் போற்றும் தாய்மரியே. வாழ்க வாழ்க லூர்தன்னையே, வாழ்க 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 லூர்தன்னையே, வாழ்க. அருளிறை மரியே லூர்தன்னையே, இரண்டரையின் வாழ்வில் கலந்தவளே. அருளிறை மரியே லூர்தன்னையே, இரண்டரையின் வாழ்வில் கலந்தவளே, எங்கள் மகிழ்வின் காரணமே, எங்கள் மகிழ்வின் காரணமே, அன்னையே ஆறுதலே லூர்தன்னையே, அன்னையே ஆறுதலே லூர்தன்னையே, அருளிறை மரியே லூர்தன்னையே, இரண்டரையின் வாழ்வில் கலந்தவளே. शांति कृपा आयरन मार्केट कृपा एंड इस मॉर्निंग कृपा
ವಿಶೇಷ ವೇದಿಕೆಗಾಗಿ ಸಂತೋಷವನ್ನು ನಿವೇದಿಸಿದ್ದಾರೆ. ಮೊದಲಾದ ರಿಚರ್ಡ್ ದಾಸ್ ಆತ್ಮಶಾಂತಿಗಾಗಿ ಆಕಾಶ ಕುಟುಂಬ ಗುರುಗಾಮ ರಾಜೇಂದ್ರ ಸಿಂಗ್ ಜಾರ್ಜ್ ಮತ್ತು ಸಿದ್ಧಿಯ ಆತ್ಮಶಾಂತಿಗಾಗಿ ಕುಟುಂಬಗಳು ಅರ್ಪಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಮರಿತ ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳು